ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு. அடுப்பில் எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் பூண்டு வச்சு தாளிக்கணும். நல்லா பூண்டு ப்ரௌன் ஆனோடனே ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் ஆனோடனே பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி தேவையான அளவு மஞ்சப்பொடி உப்பு தண்ணி போட்டு வேக வைக்கணும். நல்லா தண்ணி சுண்ட இதானதுக்கப்புறம் அவளை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி அவ்வளோ நனைக்கணும். அவ்வளோ நனைச்சிட்டு உடனே அந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட அவ்வளோ தூக்கி போட்டுடணும். போட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி தேவைன்னா போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதுதான். அவல் உப்புமா ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.